என்றைக்கும் போல் இன்றைக்கும் நம்ம ஆட்டோ காலையிலே கிளம்பிட்டோம். போகும்போது வழியெல்லாம் பார்த்தா கும்பலாக இருந்தாங்க. அதான் என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம வடக்கன்ஸ் நண்பர்கள். அப்புறம் மெயின் ரோட்டில் வண்டியை போட்டு அவங்கக்கிட்ட பேச்சை போட்டு அவங்கள ஆட்டோவில் போடலான்னு நினைக்கிறதுக்குள்ள அதில் ஒரு இந்திக்கார நண்பன் என்ன சொன்னான்னா, பையா நீ பேசுனதே எனக்கு புரியலை பையான்னு சொல்லிட்டான். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஆட்டோக்கார நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், ப்ரோ நான் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சிங்க. ஏன் ப்ரோ வேறு சவாரி பாருங்கன்னு சொன்னால், அட போப்பா வேறு சவாரி பார்க்கறதுக்கு இந்திக்காரங்களே மேலுன்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருங்களேன், நேற்று மழை இந்திக்காரன் போனால் நல்லா இல்லையா? அதுக்கப்புறம் 2 இந்திக்கார நண்பன் மட்டும் வந்தான். அவனை கூட்டிகிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நான் கிளம்பிட்டேன். போகும்போது கூட திரும்பி கூப்பிட்டேன். கூவி கூப்பிட்டேன், யாரும் வரா மாதிரி தெரியல. கூவி கூப்பிட்டாலும் யாரும் வரா மாதிரி தெரியலைங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து நானும் கிளம்பிட்டேன். நைட்டு மழை பெஞ்சு நல்லா ரோடெல்லாம் காஞ்சி போயிருக்கு. வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த முன்னாடி போகுதுல்ல இந்த பஸ்ஸு தாங்க. ஆந்திராவில் வந்து ஆட்டுங்களை லாரியில் மந்தியாக கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த பஸ்ஸில் தூக்கி போட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பேருக்கு இங்கே தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. தமிழ்காரன் யார் இந்திக்காரன் யாருன்னு கூட தெரியல. பாருங்களேன் நீங்களே இந்த வீடியோவை. ரெண்டே பேரா போலண்ணா 4-5 பேரா வருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் நான் போலண்ணா நான் மொத்தமாக வரீங்களா அப்படின்னு பார்த்து 4-5 பேரா 2 பேர் நான் போல நான் 4-5 பேரா வருவாங்களா அப்படின்னு பார்த்தேன். இது என்ன ஜேர்னின்னு அது சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்திக்காரங்களை ஏற்றத்துக்கு ஆட்டோ எவ்வளோ கியூவில் நிற்குது. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, எங்கும் வடக்கன் எதிலும் வடக்கன். அப்புறம் நானும் பாயிண்டில் போட்டுட்டு அப்புறம் நானும் கிளம்பிட்டேன்.